எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜ வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டுக்கு 2026 வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாரி முன்கூட்டியே சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நியூசிலாண்டுக்கு புதுசாக வர போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி நியூசிலாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்தை பொறுத்தே தான். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா அவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் ஒரு பயந்துக்க தேவையில்லை. அதுக்காக நான் அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரி, இதில் வந்து 2026 வரலாமா வேண்டாமாங்கிறது தான் டாப்பிக்கு. அதாவது நியூசிலாண்டுக்கு இந்தியாவில் இருந்துக்கிட்டு இங்கே நியூசிலாண்டில் ஒரு வேலை கிடைக்கிது, அவங்க நேரடியாக வர்றாங்க அப்படின்னா அது வந்துட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ மெயினாக நியூசிலாண்டுக்கு படிக்க வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து வரலாமா வேண்டாமாங்கிற மாதிரி பெரும்பாலும் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரும்பாலும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 வந்துட்டு கண்ட்ரி வந்து இப்படி கண்ட்ரியோட நெட்டில் படிச்சுட்டு கண்ட்ரியோட சர்வே ரிப்போர்ட்டு இது அந்த இதெல்லாம் டேட்டாலாம் எடுத்து பண்ணுவாங்க பாருங்கள். ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா சேலரி சொல்லுவாங்க. சேலரி உடனே போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ஒரு உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதே ஒரு ஸ்கேலை கொடுக்கும், பே ஸ்கேல். நான் அந்தமாரி ஒரு சர்வே வந்து பேச வரல. நான் பேச போகிறது எல்லாமே முழுக்க என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேச போகிறேன். சரி, ஓகே, நேரடியாக வந்து 2026 நியூசிலாண்டுக்கு வரலாமா வேண்டாமாங்கிற டாப்பிக்குள்ளே உள்ளே போயிடுவோம். 2024 என்னோடய ஒய்ஃப் வந்து இங்கே படிக்க வந்தாங்க. ஸோ அவங்க படிக்க வந்ததுனால, அதாவது மாஸ்டர்ஸ் அவங்க படிக்க வந்தாங்க. அவங்க மாஸ்டர் டிகிரி படிக்கும் பட்சத்தில் நான் டிபெண்ட்டாக வந்தேன். இது வந்து என்னோடய வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஆகிடுச்சுன்னா 2 வருடங்கள் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 வருஷ அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து என்னென்னா வேலை கிடைக்கிறது உண்மையிலே ஒரு மிகவும் வந்து ரொம்ப சிரமமான விஷயம். இதை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தையில் வந்து இதை விவரிக்க முடியாது. அதனால தான் நம்ம ஒரு வீடியோவாக இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி சரியான மழை, சரி வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன், சரிங்களா. ஸோ நியூசிலாண்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வரும்பொழுது அந்த படிப்பில் எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா படிப்பை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா படிக்கிறது வந்து மாஸ்டர் டிகிரி வந்துட்டு கோர்ஸை பொறுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் மாஸ்டர் டிகிரியை நீங்கள் எப்போ ஏற்பட்டாவது முடிச்சிடலாம். அது ஒரு பெரிய பாயிண்டே கிடையாது இங்கே. ஆனால் அந்த படித்து முடிச்சுட்டு வெளில வர்றோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் சீனே இருக்குது இங்கே நியூசிலாண்டில். இப்போ வந்து என் ஒய்ஃபு முடித்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயரில் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் வேலை கிடைக்கல. அதுதான் உண்மை. இப்போ என்னோடய ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, இவரோட ஒய்ஃபுக்கு ஏதோ ஒன்று லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு திறமை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ நான் அவங்கள பற்றியும் கொஞ்சம் இதை நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு படித்து முடித்த உடனே ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு ஐடியிலே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து படித்து முடிச்சிட்டும் ரொம்ப வருஷம் கேப்பெல்லாம் கிடையாது, படித்தாங்க. அதாவது ஊரில் சொல்கிறேன், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தாங்க ஐடி. அது முடித்த உடனே வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அந்த பேச்சுலர் டிகிரியுமே அவங்க நல்ல ஸ்கோர் தான். ஸோ முடித்த உடனே போயிட்டாங்க. அப்புறம் மேரேஜுக்கு பிறகு வந்துட்டு இங்கே ஐஎல்ஸ் பண்ணாங்க. ஐஎல்ஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஓவரால் பேண்டு ஒரு 7 தான். நல்லாவும் இங்கிலீஷ் பேசுவாங்க ஃப்ளூயண்டாக, சரிங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 4 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு? நியூசிலாண்டுக்கு வந்தாச்சு. நியூசிலாண்டுக்கும் மாஸ்டர் டிகிரி படித்து முடித்தாச்சு நல்லபடியாகவே. இப்போ எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து கேப்பே கிடையாது. நாங்கள் வந்துட்டு இப்போ 1 இயராக வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறையா பேருக்கு தெரியும், எங்களுக்கு வந்து குழந்தையும் இருக்குது. ஸோ குழந்தை இருக்கிற நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம். அதனாலேயும் வேலைக்கு அப்ளை பண்ண முடியல மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் ஒய்ஃபு கூட படித்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பேர்கிட்ட படித்தாங்க. அப்போ 50 பேர் படித்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 5லேருந்து 10 பேர் தான் இது வரைக்கும் வேலை எடுத்திருக்காங்க. பாக்கி 40 பேரோட நிலமை வந்து இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நிலமை தான். இப்போ சக்ஸஸ் ஆகிருப்பாங்கல்ல, அதை பற்றி நான் பேசலை. ஏன் பேசலைன்னா, ஒரு 10% தான் வர்றாங்க, வந்த உடனே வேலை எடுக்கிறது, வந்த உடனே பார்ட் டைம் கிடைக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல உங்கள் முன்னாடி, என்ன மாதிரி இந்த வீடியோ கூட பார்த்துக்கிட்டே கூட இருப்பாங்க. என்னைய மாதிரி நிறையா பேர் நியூசிலாண்டில் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ வரையும் சூழ்நிலை வந்துட்டு என்ன பண்ணலாம், டிப்ரெஷனில் கூட ஒரு சில பேர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன நடக்க போகுது. ஏன்னா விசா வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், மாஸ்டர் டிகிரி படிக்க வர்றோம், நம்மளுக்கு வந்து ஒரு 3 வருஷம் விசா கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் இங்கே வர்றோம். அந்த 3 வருஷத்தில் நம்ம போட்டு பார்ப்போம், ஊரில் 3 வருஷங்கும் போது ஒரு பெருசாக தெரியும். ஆனால் இங்கே நியூசிலாண்டு வந்துட்டோம்னா நாட்கள் ஓடுறதே நமக்கு தெரியாது, சரிங்களா. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு விசா முடிய நம்மளுக்கு இன்னும் ப்ரெஷரும் அதிகரிக்கும். எப்படி வந்து கிரிக்கெட்டில் வந்துட்டு அந்த டார்கெட்டை நெருங்கும் பொழுது நம்ம அந்த ஸ்கோரை அடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரும் பாருங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ எங்கள் சுச்சுவேஷனுமே இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒர்க்கு விசாக்குள்ளே நாங்கள் வந்து அந்த வேலையை பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சிரமம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இவங்க திறமை இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ சரிங்களா. இப்போ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நான் நியூசிலாண்டு புதுசாக வந்திருக்கேன், நான் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், அது வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், சரிங்களா. அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்கள் முன்னாடி வீடியோவில் பேசுகிறேன்.
இப்போ நான் வந்துட்டு இங்கே உள்ள லோக்கல் பீப்புளை நிறையா பேர்கிட்ட வந்து நான் கேட்டிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ஐடியில் இந்த மாதிரி படிப்பு முடிச்சிருக்காங்க, ஏதாவது வேலை இருக்கா ஏதாவதுன்னு சில பேரை பார்த்து கேட்கும்பொழுது அவங்கெல்லாம் சொல்கிறது ஹாடே அப்படிம்பாங்க. ஹார்டாக இருக்குன்னு அப்படி சொல்லுவாங்க அவங்க ஸ்லாங்கில். என்னென்னா யாரை பார்த்தாலும் வெரி ஹார்டு, ரொம்ப டஃப்பு அப்படி இப்படிம்பாங்க. உடனே நியூசிலாந்து வந்து ரிசெஷனில் இருக்குது, இப்போ ஜாப் மார்க்கெட்டே ரொம்ப லோவாக இருக்குது. சரி இப்படி தான் இருக்குதா, இப்போ தான் இப்படி இருக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி இருக்குதான்ட்டு நம்மளுக்கு யூடியூப் இருக்கிறதுனால ஒரு சில கான்டெக்ட்ஸ் எல்லாம் உண்டு. அப்போ இங்கே உள்ள முன்னாடியே வந்திருப்பாங்கள்ல சீனியர்ஸு, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது இல்லைப்பா இது 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த நாடு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், இந்த நாடே ஒரு ஸ்லோ பேஸில் உள்ளது தான் சரிங்களா. ஆனால் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்போயுமே அந்த வேலை கிடைக்க சிரமம், பட் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து இந்த வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் இங்கே உள்ள சீனியர்ஸுமே நான் சொல்கிறேன். இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த சீக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த நியூசிலாண்டுக்கு வேலை தேடுற வெப்சைட், அதெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது நிறையா ஓப்பனில் இருக்குது அப்படி தான் நம்ம நினப்போம். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் தான் நிறையா வரும். இப்போ நான் வந்து ஐடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஐடியில் வேலை அப்ளை பண்ணுறேன், என் ஒய்ஃபுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டாக வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்ட் டைமே கிடைக்கிறது இல்லை. அப்போ நான் என்ன பார்ட் டைம்னா அவங்க என்ன மாதிரி தேடுறாங்க, பார்ட் டைம்னா நான் ஐடியிலே தேட போகிறாங்க, ஏதாவது ஒரு வேலை தான் தேடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு வேலைன்னா அவங்க வந்து எந்த வேலையோ, ஏன்னா இங்கே வர்ற பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா யாரும் வந்துட்டு நான் இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேலாம் வரமாட்டாங்க. அப்படி உள்ள ஆள் யூரோப் கண்ட்ரியே வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே அதாவது ஒரு கட்டிலுக்கு ஒரு ஃப்ரேம் வாங்கினா கூட நம்ம கார்பெண்டரி வேலை கூட நம்ம தான் பார்க்கணும். ஒரு சில பேர்லாம் ஒரு படி மேலே போயிட்டு முடி வெட்டுறதெல்லாம் ரொம்ப காசு இருக்குன்னு செல்ஃபாக கூட வெட்டிக்கிறாங்க. ஏன்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஹை. ஸோ எல்லாரும் அந்த வீடியோவில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹை தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நியூசிலாண்டுக்கு படிக்க வந்த நம்மளாம் சிரமப்படுறோம் பார்த்தீங்களா. இப்போ நியூசிலாண்டுக்கு 2026 இப்போ வந்து ஒரு விசிட்டில் வர்றாங்க, சுற்றி பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். உண்மையிலே அருமை. ஏன்னா இந்த நாடு வந்து ஒரு நேச்சுரலை வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நாடு சரிங்களா. ஆனால் நம்ம வந்து படிக்க வர்ற நம்ம வந்துட்டு இந்த கண்ட்ரி அழகாக இருக்கும், இந்த கண்ட்ரி நல்லா இருந்தால் நம்ம இருக்கலாம் அப்படி தான் நம்ம வர்றோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள்ட்ட வேலையும் இருக்கணும், அதுக்கு தகுந்த பணமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். வேலையே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன எதுக்கு நம்ம நியூசிலாண்டு வர்றோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நியூசிலாண்டுக்கு சூஸ் பண்ணி நம்ம வர இருப்போம் சரிங்களா. அப்போ பணம் இருந்தால் தானே ஃபஸ்ட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். பணம் இல்லாமல் ஊரில் வந்து லட்சக்கணக்கில் லோன் எடுத்துகிட்டு வந்துட்டு வேலை இல்லாமல் ரூமை சாத்திட்டு வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படி தான் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. அப்போ நாங்களுமே அப்படி தான் இருக்கிறோம் சரிங்களா. அதனால் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து எனக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களே வந்து ஒரு சில பேர் வந்து வேலை கிடச்சி சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அவங்க நினைக்கலாம் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வந்து என்னைய மாரி உள்ள ஆள் வந்து நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறான் அப்படின்னு கூட நினைக்கலாம் சரிங்களா. ஏன்னா வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதனால நான் அப்படி சொல்கிறேன். பட் நான் இதில் பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே வேலை கிடைக்கலங்கிறத விடவே இன்டர்வியூவே வந்து ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ கூப்பிட்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது சரிங்களா. எல்லோரும் வந்து இப்போ என்ன மாரி வீடியோ போட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஓப்பனில் சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து நியூசிலாண்டாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லண்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு போகும்போது அதை வந்து பெருமையாக தான் நான் சொல்லிக்க விரும்புகிறாங்க எல்லோரும். நாங்கள் வந்து நியூசிலாண்டில் இருக்கிறோம், நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் அப்படின்னு வந்து பெருமையாக தான் சொல்லிக்க விரும்புகிறாங்க. இது வந்து பெருமை இல்லை. இப்போ நான் உண்மையை சொல்லும் பட்சத்தில் இப்போ 4 பேர் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ மூலியமாக நாங்கள்லாம் அப்படி கஷ்டப்படுறோம், நீங்கள் யாருமே வர வேண்டான்னு நான் வந்து அப்படி கருத்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய கஷ்டத்தை நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கே வந்து என் ஒய்ஃபுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சின்னு வச்சுங்களேன், என்னோடய சூழ்நிலை கண்டிப்பாக மாறிடும். இப்போ எனக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ வேலை கிடைக்கல, இப்போ 1 இயராக கிடைக்கல, இப்போ ஒரு மாதமாக கிடைக்கல, இல்லை ஒரு 2 மாதமாக கிடைக்கலன்னா கூட நம்ம சொல்லலாம். இப்போ 1 இயராக கிடைக்கலங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்குது. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன். அவரோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மி நாராயணன். அவர் வந்து ரீலில் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 72,000 பேர் வந்து நியூசிலாந்து பாஸ்போர்ட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் வந்து இங்கே உள்ள எக்கனாமிக் க்ரைசிஸ்னால எல்லாரும் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. அப்போ வந்து இங்கே எல்லோரும் போகும்போது இங்கே வந்து கடுமையான ஒரு டிமாண்டு ஸ்கில் வந்து உருவாகுது. நியூசிலாண்டில் எல்லோரும் போயிட்டாங்கல்ல 72,000 பேர். ஏன்னா 72,000 பேர் தானே வந்து நியூசிலாண்டை வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுனால இப்போ நியூசிலாண்டே எம்டி ஆகிட்டான். ஸோ அதனால் வந்து பயங்கரமான ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஒரு ரைட் டைம் வந்து ஸ்டூடெண்ட் போகிறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐடிலையும் சிவில்லையும் வேலைவாய்ப்பு வந்து
கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருந்தாப்புல. அது பார்க்கும்போது தான் என்னப்பா அது உண்மைக்கு புறம்பா அப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் சொல்லணும்னா, நான் நியூசிலாண்டில் இருக்கிறேன். இப்போ நான் 1 இயராக வந்து என் ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கலங்கிறதே நான் உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். சரிங்களா? இப்படி இருந்து ஒருத்தர் வந்து அங்கே இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து போடும்பொழுது நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ அதனால தான் இப்போ என் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை அவரோட வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி, அதாவது நீங்கள் எது சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டு வர்றது வந்து சிறந்தது. ஏன்னா சோசியல் மீடியாவில் வர்றது எல்லாமே உண்மை இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் வந்து உண்மையாக தான் பேசுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிலைமை தெரிஞ்சு வர்றங்கிறது வந்துட்டு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். அதை தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பெரும்பாலும் அவர் வீடியோ போட்டதுக்கான நோக்கம் என்னவாக இருக்கும், நான் உள்ளே போய் பார்த்ததில்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா பல கண்ட்ரிஸ் வந்து ஸ்டூடெண்டாக வந்து அனுப்பி வைக்கிறார். அப்போ நியூசிலாண்டுக்கு அவர் அனுப்பணுங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்கும். அப்போ நியூசிலாண்டுக்கு அனுப்புனா அவருக்கு என்ன ப்ராஃபிட்டு, ஒரு காலேஜுக்கோ ஒரு யூனிவர்சிட்டிக்கோ அனுப்பும் பொழுது அவருக்கு ஒரு 10% இல்லை 20%, 25% யூனிவர்சிட்டிலேருந்து காலேஜ்லேருந்து கமிஷன் போகும். அதுக்காக அவங்க பிஸ்னஸுக்காக அப்படி தான் அவங்க பேச செய்வாங்க. சரிங்களா? அப்புறம் அவரை பற்றி இன்னும் மேலும் அனலைசிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா, அவர் வந்து நியூசிலாண்டில் உள்ளவங்களே நிறையா பேரை வந்து அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படின்னா, நியூசிலாண்டில் யாரெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து வெற்றி பெற்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள போயிட்டு அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ நான் வந்து இருக்காங்க புதுசுங்க, நான் வந்து இப்போ இந்த 2 வருஷமாக கஷ்டப்படுறேன், அப்போ நான் ஸ்ட்ரகிளை வந்து பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து இந்த அளவுக்கு வந்து தாக்கமாக நம்மளால் பேச முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விறுவிறுப்பாக இருப்போம் அந்த தாக்கத்தில், அதனால் நம்மளால் பேச முடியுது. அப்புறம் நம்ம பேச முடியாது. அப்போ சக்ஸஸான ஆள்களை போய்ட்டு அவங்க பேட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்கும்பொழுது என்ன நினைப்பீங்க, ஆஹா போயிட்டாங்க, அவங்க பிஆர் வாங்கிட்டாங்க, இவங்க சிட்டிசன் ஆகிட்டாங்க, நம்ம போகலான்னு தான் தோணும். நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் எந்த கன்சல்டன்சிலையுமே போய் உட்காந்துக்கிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. டிசைட் பண்ணிவிட்டு போகலாம். கன்சல்டன்சிலாம் உண்மையிலே வந்துட்டு சில உண்மையான நல்ல கன்சல்டன்சிலாம் இருக்கிறாங்க தான். அதுக்கான எல்லா கன்சல்டிங் கோர்ஸ் சொல்ல வரல. நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கோர்ஸில் காசு அதிகம், எந்த கோர்ஸ் எடுத்தால் கமிஷன் அதிகம், அப்படி தான் அவங்க பிஸ்னஸ் ரீதியாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக யோசிச்சு எது எடுத்தால் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசித்து வரணும். சரிங்களா? நாங்களே வந்துட்டு ஏன்டா யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ திங்க் பண்ணுறோம். ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக நாங்கள் வந்து செலவு பண்ணி வந்த கோர்ஸு. அது காலேஜுக்கெல்லாம் பண்ணியிருந்தோம்னா ஒன்றுமே நம்ம காசு குறைச்சிருக்கலாம். ஏன் சொல்லணும்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க. இப்போ வந்துட்டு நான் இப்போ சொல்லலை, இப்போ வந்து இன்ஜினியரிங்லாம் யாராக இருந்தாலும் பெருசாக மதிக்கிறது இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி போயிடுச்சு. ஒரு 300 காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இன்ஜினியரிங் பண்ணுறான்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பில்டப் அந்த பஸ்ஸில் நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா, நம்ம ஆட்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பயங்கரமான யூனிவர்சிட்டி, அதில் இந்த பையனூல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சிட்டாங்கன்னா அந்த பேரண்ட்ஸு அந்த காலேஜில் படிக்க வச்சுருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பீத்துவாங்க பாருங்கள். அதெல்லாம் நியூசிலாண்டில் ஜீரோ. நீங்கள் எந்த காலேஜில் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் இங்கே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. திறமை இருக்குதா, டேலண்ட் இருக்குதா, உங்களுக்கு பேச தெரியுதா, அந்த வேலை தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டேன் அப்படின்னு வேலை கொடுத்துருவாங்களா? இப்போ என் ஒய்ஃபு தான் வந்து ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் படித்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான் நியூசிலாண்டில். அதுக்காக வந்து இப்போ உடனே யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்னு வேலை கொடுத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வரும்போது ஸ்மார்ட்டாக யோசிச்சு எதில் காசு கம்மி, எதில் கோர்ஸ் ஃபீஸ் கம்மி, அதெல்லாம் திங்க் பண்ணி வரணும். நிறைய பேருக்குலாம் வந்து நம்ம வீடியோ போட்டாலும் புரியாது, என்னடா அவன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உண்மை நிலவரம் இங்கே தெரிஞ்சிருக்கும், நான் என்ன சொல்கிறேங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் புதுசாக இப்போ வந்துட்டீங்க இல்லை வரப்போகிறீங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஓரி பண்ணிக்காதீங்க, ட்ரை பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க. இப்போ நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறது, எனக்கு வந்து இது எப்படி போய் முடியும்னே எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கே வந்து எக்கச்சக்கமான பேரை நான் வந்து நியூசிலாண்டில் சந்திச்சிருக்கேன். என் வீடியோ மூலியமாக நிறையா பேரை வந்து சந்தித்து பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் ஒரு சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான், உங்களை பார்த்து தான் வந்தோம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், அதே டயத்தில் பக்குன்னு இருக்கும், என்னடா அது நம்மளை பார்த்து வந்திருக்காங்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நம்மளை போட்டு வண்டியாக திட்ட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்த்த அந்த பிரகாஷ் நடராஜன் ஃபேமிலி கூட இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. நானுமே வந்துட்டு ஒரு தோல்வியை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்கிறேன். இதை வந்து என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உண்மை இதுதான், நம்ம சொல்லி தான் ஆகணும். அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதுல வந்து எங்களுக்கு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. என்ன பண்ணுறேனே தெரியல. அதுதான் வந்து சூழ்நிலை. என்னென்ன இது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எந்த வெப்சைட்டில் போய் லிங்க்டினாக இருக்கட்டும், இல்லை சீக்காக இருக்கட்டும், எதில் அப்ளை பண்ணாலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆனால் ஒரு ரிப்ளை இல்லை. அது என்னத்தை நம்ம சொல்கிறது. நம்ம அது ஒரு ஜாப் இவங்க அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு சிவி தயார் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம போட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் போட்டோம், அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 நாள்லேயே அவன் அசால்ட்டாக வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி
நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைலை வந்து தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஆண்டவன் மேலே கூட நம்பிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு லீகலாக ஒரு நாட்டில் வந்து ஒரு படித்த வந்து வேலை எடுத்து ரெசிடெண்ட் ஆகி பிஆர் அங்கே இங்கே சிட்டிசன் ஆகுறதுங்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் இப்போ இருக்குது. ஆனால் ஒரு சில கோர்ஸ் எடுத்துகிட்டு வர்றவங்கலாம் வந்து ஒரு சில பேர்லாம் ஈஸியாக வந்து வந்து ஒரு 6 மந்த்லேயோ இல்லை இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த ஐடிலேயே கூட ஒரு சில டொமைன்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஐடின்னா நிறையா சொல்கிறாங்க, நான் ஐடி கிடையாது, அதனால் ஒரு டீப்பாக எனக்கு சொல்ல தெரியல. ஐடிலே நிறையா வந்து அந்த ஒரு டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அதில் நிறையா இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு தெரியும் ஐடியில் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்டாக உள்ளதெல்லாம் கூட எடுக்கிறாங்க. ஆனால் ஐடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என் ஒய்ஃப் சொல்லுவாப்பில் ஐடின்னு ஒரு டொமைனை மட்டும் அங்கே கேட்க மாட்டாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இது தெரியுமா உனக்கு, அது தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 இதை போட்டுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறதுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவில். ஸோ 2026 நீங்கள் வந்து நியூசிலாண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் என்னகிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்கள் முன்னாடி ஒரு உண்மையாக என்ன சூழ்நிலையோ நான் வந்து அதை நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் வந்து என்ன டொமைனு, நீங்கள் வந்தால் வேலை எடுக்க முடியுமா, எப்படி இருக்குது உங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. அவ்வளோதான். சரி, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.